ரைட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் என்னது? ஒன்றுக்கு பதிலாக வர்றது. ஒரு ஃபுட்பால் கேம் நடக்குது, ஒரு பிளேயர் உள்ள விளையாடுற பிளேயருக்கு அடிபட்டுருச்சு, அவர் வெளில வருவார், அவருக்கு பதிலாக ஒரு ஆள் உள்ளே போவோம், அவன் தான் சப்ஸ்டியூட். சப்ஸ்டியூட்னா ஒருத்தர் விளையாடுறதுக்கு பதிலாக இன்னொருத்தர் விளையாடுறது. இப்போ இந்த வாக்கியத்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக வேறு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையில் அதே மீனிங் வரும். கிவ் கம்ப்ளீட் அட்டென்ஷன் டு சம்திங். ஒரு அட்டென்ஷன் ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ ஒரு சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்க்குறோம், அப்போ மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஞாபகம் வருமா? வராது. சயின்ஸ் ஹோம்ஒர்க் ஞாபகம் வருமா? வராது. அப்போ அந்த படத்தை தான் பார்ப்போம், சினிமாவை தான் பார்ப்போம். அப்போ ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வேர்டு? என்கிராஸ்ட். என்கிராஸ்ட் சொல்லு. டு கெட் இன்வால்வ்டு இன் சம்திங். ஏதோ ஒன்று இன்வால்வ் ஆகும். நீ ப்ளே பண்ணிகிட்ருக்க பசங்களோட, அது இன்வால்வ் ஆகிருக்கு. படிக்கிற, அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்டர்வின். டு பிஹேவ் இன் எ வே டு மேக் அதர் பீப்புள் பிலீவ் சம்திங் that is not true. To behave. பிஹேவ்னு என்னது? செஞ்சு காமிக்கிறது. என்ன? இன் எ வே, ஒரு மெத்தடில். அதர் பீப்புள் பிலீவ். பிலீவ்னா நம்புறது. நம்புறதுன்னா என்னது? நீ சாக்லேட் சாப்பிட்டியா? நான் சாப்பிடவே இல்லையே, வாயை காட்டு. கிருஷ்ணர் அப்படி தான் கேட்பான். என்ன நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடவே இல்லையே, வாயை காட்டு. எப்படி வாயில் வெண்ணெய் வந்தது? அப்போ நடிக்கிறது. அதர் பீப்புள் பிலீவ் சம்திங் தட் இஸ் நாட் ட்ரூ. அது நான் உண்மை இல்லைன்னு புரிய வைக்கிறது. பிரிட்டெண்ட். பிரிட்டெண்ட். ஹேவிங் ஃபர்ம்லி டிசைடட் டு சக்சீட் ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட். ஃபேமிலி டிசைடட்னா உறுதியாக முடிவெடுக்கிறது. டு சக்சீட், மேற்கொண்டு போகிறது. ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட். டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட, உதாரணத்துக்கு ஆற்றுல இல்லை வாய்க்காலில் தண்ணி போகுது, ஒருத்தர் எழுத்தாப்பில் நீச்சல் அடிக்கிறார், அப்போ தண்ணி வர்றதுக்கு ஆப்போசிட் நீச்சல் அடிக்கிறார். அது டிஃபிகல்ட் தானே அது. ஆனால் அவர் அடிக்கிறாருன்னா உறுதியாக பண்ணுறாருன்னு அர்த்தம். ஹேவிங் ஃபர்ம்லி டிசைடட் டு சக்சீட் ஈவன் இட் இஸ் difficult. Determined.